Hello guys, welcome to my channel. This is Bhairavi. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேப்பர் பட்டர்ஃப்ளை. பேப்பர் பட்டர்ஃப்ளை நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒரு மெத்தட் நான் இன்னைக்கு போடுறேன். வேற மெத்தட் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நம்ம ரெண்டு கிராஃப்ட் ஷீட் எடுத்துக்கோம் டிஃபரண்ட் ஷேட் காமிக்கிறதுக்காக. தென் ஸ்டாப்லர், சிசர்ஸ், அப்புறம் ரவுண்டா கட் பண்றதுக்கு காம்பஸ். ஆல்ரெடி நான் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த டார்க் பிங்க் வந்து 6 சென்டிமீட்டரும் லைட் பிங்க் வந்து 5 சென்டிமீட்டர் டயாமீட்டர் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த ரவுண்டை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுங்க. தென் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்ட் நம்ம பண்ண போகிறோம். அந்த இதுலேருந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக மோஸ்ட்லி இதுவும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கணும். அவ்வளோதான். பிங்க் ஷீட் எப்படி ஃபோல்ட் பண்ணுறீங்களோ, டார்க் பிங்க் ஷீட் எப்படி ஃபோல்ட் பண்ணுறீங்களோ சேம் அதே லைட் பிங்க் ஷீட்டையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டுமே வந்து ஒன்றா வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ண போகிறோம். சென்டரில் ஒரு பின் போடுங்க. இங்கே நீங்கள் கம் வச்சிங்கன்னா அந்த பேப்பர் வந்து ஒரு மாதிரி ஊறி ஒரு மாதிரி ஆகிடும். உங்களால் வந்து அதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை ஷேப் கொண்டு வரவே முடியாது. ஸோ ஸ்டாப்லர் மட்டும்தான் இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். நான் கம் யூஸ் பண்ண எனக்கு ஸ்பாயில் ஆகிடுச்சு, அதான் சொல்கிறேன். இப்போ நான் ஸ்டாப்லர் அடிக்கும் போது ஏன் ஃபோல்ட் பண்ணேன்னா என்னால் கரெக்டாக சென்டராக பார்த்து அடிக்க முடியல. அதனால் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டாப்லர் அடிச்சுக்கிட்டேன். சிங்கிள் ஸ்டாப்லர் பின் தான் அடிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் அதை அடிச்சுட்டு நான் ஃபோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் வந்து அது எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபோல்ட் ஆகாது. ஏன்னா வந்து நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா தெரியும் அந்த கேப்பு. அது மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது சிங்கிள் பின் அடித்து ஃபோல்ட் பண்ணும் போது இந்த மாதிரி கேப் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா திரும்பவும் ஒரு ஸ்டாப்லர் பின் அடிச்சுக்கோங்க. ஆனால் அந்த கீழே இருக்க அந்த கர்வோட எட்ஜ் வரைக்கும் அடிச்சிடாதீங்க. அப்புறம் உங்களால் சுத்தமாக ஃபோல்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து 3 பின் அடிக்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு பின் அடிச்சிட்டேன், இன்னும் 2 பின் தான் அடிக்க போகிறேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க, நான் அந்த எண்டு வரைக்குமே அடிக்கலை. இப்போ ஃபுல்லாக நான் அதே மாதிரி அடிச்சுட்டு இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுறேன். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஃபோல்ட் பண்ணால் பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். பெருசாக கம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. ஒரு ஸ்டாப்லர் பின் அடிக்கிறோம். சின்ன பட்டர்ஃப்ளை பண்ணால் ஒரு ஸ்டாப்லரே போதும். நான் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கனால எனக்கு 3 தேவைப்படுச்சு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அத்தனை அடிச்சுக்கோங்க. ஆனால் எட்ஜ் வரைக்கும் அடிச்சிடாதீங்க. தென் இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளையோட அந்த ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும்ல, அந்த இது நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 0.5 சென்டிமீட்டருக்கு ஒரு லாங் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்து அது 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு பென்சில் வச்சு நான் வந்து அதை பெண்ட் பண்ணி விட்றேன். அந்த பெண்ட் இருக்கும்ல, அதுக்காக நான் பெண்ட் பண்ணிடுறேன். 2 சைடும் நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு அந்த வி ஷேப்பில் இருக்கிற இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கம் போட்டு இதில் வந்து அந்த பட்டர்ஃப்ளை 2 இதுக்கும் நடுவில் அழகாக பார்த்து ஒட்டிடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ வேணும், என் வீடியோ பிடிச்சிருக்கா, இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.